ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலே கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, பிரசங்கி எழுதின புஸ்தகத்திலே 11வது அதிகாரம் முதல் வசனம், உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று சொல்லி, உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, பின்பாக அநேக நாட்களுக்கு பின்பாக அதனுடைய பலனை காண்பாய். எந்த ஆகாரத்தை? சாப்பிட்ற ஆகாரத்தையா? ஒரு நாள் வச்சிருந்து மறாத நாள் பார்த்தாலே அது என்ன பண்ணிக்கிறது? கெட்டு விடுகிறது. ஆகாரமாகிய நம்முடைய நல்ல காரியங்கள், நன்மைகள். அல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு உகந்ததாக நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஒரு நன்மையான காரியம்தான். அது ஆகாரம். என் அன்பு தேவப்பிள்ளைய சொல்லுவாங்க, அவங்க பெரிய நன்மையை செஞ்சாங்க, அவங்க பெரிய உதவி செய்தாங்க. என்னங்க உதவி செய்ய? பசியாக வந்த, ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு என்னது பிழைப்பதற்கு வழி இல்லாமல் வந்த அந்த நேரத்தில் அவங்க தாங்க என்னை அரவணைச்சாங்க, அவங்க தாங்க எனக்கு கஞ்சி கொடுத்தாங்க, அவங்க தாங்க எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, அவங்க தாங்க என்னை பராமரித்தாங்க, அவங்க தாங்க எனக்கு வீடு பார்த்து வச்சாங்க, அவங்க தாங்க எனக்கு ஒரு வேலையை தேடி வச்சாங்க. அல்லேலூயா. இந்த ஆகாரம், இந்த ஆகாரம் என் அன்பு தேவப்பிள்ளையே, நன்மையை செய்ய நீ திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம யாருக்கு நன்மை செய்கிறோம்? இருக்கிறவங்களுக்கே செய்கிறோம், இருக்கிறவங்களுக்கே செய்கிறோம். அதனுடைய பலன் நமக்கு வரவே வராது. இல்லாதவர்களுக்கு நம்ம செய்யும் பொழுது நிச்சயம் அதனுடைய பலன். ஏன் இருக்கிறவங்களிடத்திலிருந்து நமக்கு நன்மை வராது? அவங்ககிட்ட செஞ்சாக்கா அவங்க திரும்ப நமக்கு செஞ்சிடுவாங்க. நீ எந்த அளவின்படி அடக்கிறாயோ அது அப்படியே வரும், அப்படியே நடக்கும். என் அன்பு தேவப்பிள்ளை, ஆனால் இல்லாதவர்களுக்கு நீ செய்கிறது, ஏழைக்கு செய்கிறது, கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறது. அல்லேலூயா. என் அன்பு தேவப்பிள்ளை, ஆண்டவர் ஒரு நாளும் அது ஆண்டவருக்கு ஒரு நாள் கடனாளியாய் வைக்க மாட்டார். உன் வாழ்க்கையில் அவர் உனக்கு கடனாக இருக்க மாட்டார். நீ செய்ததை 10 மடங்கு 1000 மடங்கு உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். சிலருடைய வாழ்க்கையிலெல்லாம் பாருங்கள் என் அன்பு தேவப்பிள்ளையே, அந்த தான தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை செய்யவே மாட்டாங்க. ஏன்னா செய்யவே கூடாது என்ற ஒரு என்னது தீர்மானத்தில் இருப்பாங்க. இரத்த தானம், கண் தானம், அன்னதானம். என் அன்பு தேவப்பிள்ளை, இது உலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு தானங்களாக இருக்கிறது. நம்ம எதை செய்துக்கிட்டு இருக்கிறோம்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? தேவனிடத்திலிருந்து நாம் பலனை காண வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆகாரமாகிய நம்முடைய நன்மைகளை, நம்முடைய உதவிகளை நாம் மற்றவர்களுக்கு செய்வது தான். என் அன்பு தேவப்பிள்ளை, அநேக நாட்களுக்கு பின்பு அது வந்து சேரும். என்னால் சொல்ல முடியும். என் அன்பு தேவப்பிள்ளை, அநேக நேரங்களிலே வெளியில் ஊழியத்திற்கு போயிட்டு 11 மணி, 12 மணி, 1 மணி, 2 மணி நேரம், அதாவது சொல்லவே முடியாது. அந்த நேரங்களெல்லாம் வந்து பஸ்ஸை விட்டு இறங்கி ஓலாவுக்கு காத்துக்கிட்டு இருப்பேன், போட சொல்லி. அடுத்தது ரேபிட்டோக்கு காத்துட்டு இருப்பேன், வண்டிக்காக காத்துட்டு இருப்பேன். ஆனாலும் அது அதிக பணமாக இருக்கிறதுனாலும், பல விதத்தில் என் அன்பு தேவப்பிள்ளை அது லேட்டாக ஆகிறதுனாலும் நான் ரொம்ப சோர்ந்து போன காலங்கள் உண்டு. ஆனால் தேவ சமூகத்துக்குள்ளாக நான் என்றைக்கு நன்மைகளை செய்ய ஆரம்பித்தனோ, நன்மைகள்னா யாராவது போகும்போது என் அன்பு தேவப்பிள்ளை, நான் வாலண்டியர்ஸாக கூட என்னுடைய வாகனத்திலே நான் ஏற்றிக்கிட்டு போயிருக்கிறேன், லிஃப்ட் கொடுத்துருக்கிறேன். உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு கிட்டத்தட்ட இந்த கொஞ்சம் காலங்களாய் நான் அந்த ட்ராவல்ஸ் காரியத்தெல்லாம் எதிர்பார்க்கறது கிடையாது. நான் நிற்கிற இடத்துலேயே வந்து வாகனத்தை நிறுத்திவிட்டு எங்கே சார் போகணும், எங்கேயா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு என்னை அழைத்து கொண்டு வந்து நான் சொல்லுகிற இடத்துல இறக்கி விடுகிறார்கள். ஆண்டவே போகிறேன், நான் அங்கே தான் போகிறேன், வாங்க. அடுத்து அங்கேருந்து ஒரு இடத்துக்கு நான் என் வீட்டிற்கு வரணும், நிற்கிறேன். என் அன்பு தேவப்பிள்ளையே, அங்கே ஒருவர் நின்று, நான் எதுவுமே கையை போட்டு லிஃப்ட்டு கேட்கல, ஒன்றுமே கேட்கல. அவங்களே நின்று எங்கே சார் போகிறீங்க அப்படின்ட்டு நான் என்னுடைய பகுதியை நான் சொல்லும்பொழுது அவங்க, ஆண்டவே நான் அப்படி தான் போகிறேன், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? நான் வீட்டில் கூட சொல்லுவேன், நம்ம என்ன செய்கிறோமோ அது நமக்கு வரும். நம்ம என்ன எதிர்பார்த்து செய்கிறோமோ என் அன்பு தேவப்பிள்ளையே, அது நமக்கு வரவே வராது. எதிர்பார்க்காம கர்த்தர் பார்க்குறாரு அப்படி என்று சொல்லி நம்ம செய்யும் பொழுது அதனுடைய பலனை நம்மாலே காண முடியும். பிரியமானவர்களே, தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு நன்மைகளை நாம் காண வேண்டும், பலனை நாம் புசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் பிறருக்கு என் அன்பு தேவப்பிள்ளையை கொடுக்கிறவர்களாய், விதைக்கிறவர்களாய். நீ விதைக்கும் பொழுது தான் அறுவடை செய்ய முடியும். விதைக்காமல் ஒன்றையும் நம்ம செய்ய முடியாது. நன்மையை விதைங்க, பசி உள்ளவர்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க. என் அன்பு தேவப்பிள்ளையே, பசியாக இருக்கிறேன்னு சொல்லுகிறவர்களுக்கு மறைத்து வைத்து கொண்டு இல்லைன்னு சொல்லிடாதீங்க. சில நேரங்களிலே தரித்திரனை போல கூட இயேசுசாமி வருவார் உன் வீட்டிற்கு. அவர்களை புறம்பாய் தள்ளிவிட வேண்டாம். தரித்திரனை போல வருவார். கேட்பார், ஒரு நாள் பசியாக வந்தேன், நிர்வாணமாக வந்தேன்,
அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ தான் யோசித்து பார்ப்பேன். பிரியமானவர்களே, அதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு பலனை நாம் கண்டு கொள்ள, அடைந்து கொள்ள, நம்முடைய ஆகாரமாகிய நம்மளால் முடிந்த அளவிற்கு நன்மையை செய்வோம். ஆகாரத்தை போடுவோம். போட்டால் தாங்க விதைக்கும். விதைச்சாதான், நிலத்தில் போட்டு விதைச்சாதான் முளைப்பு வரும், அறுவடையை காண முடியும். போடாமல் எதுவும் செய்ய முடியாது. போடுங்க, நல்ல நிலத்தில் போடுங்க. நல்ல என் அன்பு பிள்ளையே, விதையை போடுங்க, நல்ல ஆகாரத்தை கொடுங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வர இயேசு போதுமானவராக இருக்கிறார். செபிப்போமா? என் அன்பு தேவ பிள்ளையே, உண்மையை சொல்கிறேன், நான் ருசித்து நான் சொல்லுகிறேன். உன் காரியத்தில் இதுவரைக்கும் பலன் வராமல் இருக்கிறது என்று சொன்னால் காரணம் இயேசு சாமி அல்ல, உன் கை முடக்கப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்துக்குள்ளாக நீ விதைக்காமல் இருக்கிற நல்ல நிலமாய் பார்த்து செய்யத்தக்கவர்களுக்கு யாருக்கு? அது பசியோடு இருக்கிறவர்களுக்கு, புலியாப்பத்தில் இருக்கிறவர்களுக்கு அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, தேவ சமூகத்துக்குள்ளாக பலனை கட்டாயமாக கர்த்தர் நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அந்த பலனை நாம் இந்த நாளிலே விதைக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவ சமூகத்துக்குள்ளாய் விதைப்போம், தண்ணீர் மேல் போடுவோம். கர்த்தர் அநேக நாட்களுக்கு பின்பாக மிகுதியான பலனை நமக்கு கொடுப்பார். செபிப்போமா? நீங்கள் வேணுமா டெஸ்ட் பண்ணி பாருங்கள், சோதித்து பாருங்கள். இந்த காரியத்தில் என் அன்பு தெய்வ பிள்ளையே, கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்க, சோர்ந்து போகாமல் இருங்க. அந்த விதவை தாய் கூட பாருங்கள், கைப்பிடி மாவு தான். ஆனால் தீர்க்கதரிசி கேட்ட உடனே முதடை எனக்கு கொடு அப்படின்னு சொன்ன உடனே ஒரே வார்த்தை, என் அன்பு தேவ பிள்ளையே, நானும் என் பிள்ளை என்ன பண்ண போகிறோம்? இதில் தான் சாப்பிட்டுட்டு அடுத்தது ஆகாரம் இல்லாமல் மறிக்க போகிறோம். ஆனால் எலியா கேட்ட உடனே அந்த ஒரு வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்து முதல் அடையை எலியாவுக்கு கொடுத்தாள். 3 வருஷ காலம் உலகமே பஞ்சத்தில் இருந்தது. அவளுடைய வீடு பஞ்சத்தில் இல்லை, போஷிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, தேவ சமூகத்துக்குள்ளாக கர்த்தருக்கு முன்பாக செய்யுங்க. கர்த்தர் அதனுடைய பலனை உங்களுக்கு செய்வார். செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவைகள் அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வல்லமுலை கரம் கூட இருக்கட்டும். பலத்து பெரிதுமான காரியத்தை செய்யுங்க. அப்போ பலனற்று இருக்கிற இவருடைய வாழ்க்கையிலே பலனை அடையத்தக்கதாய் கர்த்தர் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நாங்கள் ஆண்டவரே அப்பா விதைக்கத்தக்கதாய், கொடுக்கத்தக்கதாய், ஆண்டவரே அதன் நிமித்தம் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அப்பா, சோர்ந்து போய் ஐயோ எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எல்லா விதத்திலும் நான் குன்றி போய் நான் வாடி வதங்கிக்கிட்டு தொய்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்லி கவலையோடு ஆண்டவரே ஜெபத்தில் இருக்கிற என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிகுதியான பலனை கொடுத்து உற்சாகப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். சமாதானத்தை தேவன் கூட இருப்பீராக தாழ்த்துகிறோம். இந்த நாளில் பிறந்த நாள் திருமண கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.